தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சிவஞானம் ஐஏஎஸ், கிருத்தஞ்சய் நாராயணன் ஐஏஎஸ் தலைமை தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். செய்முறை தேர்வு நடந்து வருவதால் சென்னையில் நாளை பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை அட்டவணையை பின்பற்ற முதன்மை கல்வி அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புதிய பிரதமர் அலுவலகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அமைச்சரவை செயலக வளாக குடியிருப்பு வளாகத்தையும் பிரதமர் திறந்து வைத்துள்ளார். மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தேர்தல் வாக்குறுதியாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்துள்ளார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாயும் கோடை கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விளக்கமளித்துள்ளார். 1,31,00,000 கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது ஏன்? தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் பயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சாடியுள்ளார். உரிமை தொகையை தடுக்கிறார்கள் என்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். புதிதாக கோடை கால சிறப்பு தொகை 2000 என திடீரென அறிவித்தது எப்படி என தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் உரிமை தொகை உயர்வை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் வருகிறதா என்றும் வினவியுள்ளார். கோடை வந்தால் என்ன, மழை வந்தால் என்ன, விஜய்க்கு என்ன தெரியும்? 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு தொகுப்பை விமர்சித்த விஜய்க்கு சபாநாயகர் அப்பாவு பதிலடி கொடுத்துள்ளார். சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் சார்ந்த சில முக்கிய வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்றைய தினம் திமுகவின் மாநில மாநாடு திருச்சியில் நடைபெறும் நிலையில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்காக பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என சேலம் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேசினார். பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களின் காதில் விசில் ஊதி வீட்டிற்கு அனுப்புங்கள் என கூறியுள்ள விஜய், ஓட்டுக்கு காசு என்ற கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க, அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க, அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. எந்த கட்சியையும் ஒழிக்கவும் வெறுப்பு அரசியல் செய்யவும் அரசியலுக்கு வரவில்லை. ஆளும் கட்சியும் ஆளாத கட்சியும் தங்களது இயலாமையை மறைக்க ஏ டீம் பி டீம் என்று தவிகவை விமர்சிப்பதாக விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது. இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம். ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் கிளியர். ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல, என்னன்னு சொல்லி அழுகுறாங்க? அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும்? அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா?
யாரை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமோ அவர்களையே விமர்சிப்பதாக விஜய் விளக்கம் அளித்துள்ளார். மக்களால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களை பற்றி ஏன் விமர்சிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற தாவேகாவின் குண்டு அனைத்து கூட்டணியிலும் வெடிப்பதாக விஜய் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் தூய சக்தி தாவேகா ஆட்சி அமைக்கும் என்றும் சூளுரைத்துள்ளார். எதிர்வரும் தேர்தல் விஜயா ஸ்டாலின் சாரா என்பதுதான் என விஜய் பேசியுள்ளார். களத்தில் தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டமாக அவர் கூறியுள்ளார். விஜய் வெளியே வா என சொல்பவர்களுக்கு எனது வீடு எங்கு இருக்கிறது என்று தெரியுமா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பின் விஜய் தலைமறைவாகிவிட்டதாக கூறிய அதிமுகவின் விமர்சனத்திற்கு விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பணியூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. மறைந்த தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை மறந்துவிட்டு அரசியலில் தனக்கு அனுபவம் இல்லை என கூறுவதா என விஜய் காட்டமாக தெரிவித்துள்ளார். அனுபவம் பற்றி பேசுபவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததை தாண்டி ஏதாவது அனுபவம் உண்டா என்றும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ சரண்டர் ஆனவர்கள் நாங்கள் அல்ல என்றும் சாடியுள்ளார். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக திமுக அரசு கூறும் தகவல்களில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். சினிமா பாடலை பாடியும் தாவேகா தலைவர் கடுமையாக விமர்சித்தார். முதல்வர் ஸ்டைலிலே சொல்லணும்னா, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே, கொஞ்சம் அத திருத்தி சொல்றேன், புலவர் பெருமானே, அது இன்னும் பொருத்தமா இருக்கும். அவருடைய அண்ட புழுகு, ஆகாச புழுகு. சேலத்தில் விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,400 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,15,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ 2,80,000 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நடிகர் தனுஷுக்கு தேனாண்டால் பிலிம் சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதிய படத்தை நடித்து இயக்குவதாக கூறி 20 கோடி ரூபாய் செலவிட்டதாகவும், 1 வாரத்திற்குள் முடிவை தெரிவிக்காவிட்டால் பணத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்ஸ்டீன் கோப்புகளில் ஹர்தீப் சிங் பூரி பெயர் உள்ளதாக குற்றச்சாட்டு. ஹர்தீப் சிங் பதவி விலக வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வாளையார் மனோஜுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. A2 குற்றவாளியாக கருதப்படும் மனோஜ் ஆஜராகாத நிலையில் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் விசாரணை நடத்த 45 நாட்கள் கூடுதல் அவகாசம். NIA தரப்பில் 90 நாட்கள் அவகாசம் கேட்ட நிலையில் 45 நாட்கள் வழங்கி டெல்லி NIA சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவை 23 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே வீழ்த்தியது. 170 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. T20 உலகக்கோப்பையில் இன்றைய போட்டியில் நெதர்லாந்து, அமெரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. டிபி சக்கரவர்த்தி இயக்கும் தலைவர் 174 படத்திற்கு ரஜினிக்கு 225 கோடி ரூபாய் சம்பளம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஊதியம் உறுதி செய்யப்பட்டால் தமிழ் சினிமாவில் நடிகர் வாங்கும் அதிகப்படியான சம்பளம் இது என கூறப்படுகிறது.